Hi students, welcome to Varanda YouTube channel. It's Tilak. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம்க்கான ஒரு 40 டேஸ் பிளான். நான் இந்த 40 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே நீங்க என்னென்ன டாபிக் படிக்கணும், எவ்வளவு நேரம் படிக்கணும், எதை படிக்கணும் அப்படிங்கறது முதற்கொண்டு ரொம்ப டீடைலாவே ஒரு பிளான் கொடுத்துறேன். தயவுசெய்து இந்த வீடியோல வர ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப முக்கியம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. எஸ்எஸ்சி எம்டிஎஸ் கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து எம்டிஎஸ் யூஸ்ஃபுல் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு இருக்கோம். வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக 40 டேஸ் பிளான்? நமக்கு தெரியும் ஜனவரி 22ஆம் தேதி வரைக்கும் எஸ்எஸ்சில எக்ஸாம்ஸ் இருக்கு. அப்ப எம்டிஎஸ் கண்டக்ட் பண்ண போறாங்கன்னா ஜனவரி 22க்கு அப்புறம் தான் கண்டக்ட் பண்ண போறாங்க. அதுக்காக பிப்ரவரி வரைக்கும் போகிறதுக்கும் சான்ஸ் இல்லை. ஸோ முன்னாடியே வச்சிருவாங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துருச்சு. அப்படி பார்க்கும்போது ஜனவரியில 25, 26, 27 26 வந்து பாத்தீங்கன்னா ரிபப்ளிக் டே நமக்கு தெரியும். இப்போ எப்படி பார்த்தாலும் இந்த ஜனவரி 22க்கு அப்புறம் ஜனவரி 31க்குள்ள மேக்ஸிமம் எக்ஸாம் வைக்க வாய்ப்பு இருக்கு. அதுல ஒரு டேட்டை இப்போ எக்ஸாம்பிளுக்கு 27 அப்படிங்கிற ஒரு டேட்டை நம்ம எடுத்தோம்னா கூட இந்த மாசத்துல இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 20 டேஸ் கிட்ட இருக்கு. அதுல ஒரு 27 டேஸ் இருக்கு. லிட்டரலி ஒரு 50 டேஸ் இருக்கே சார். அப்புறம் ஏன் நம்ம 40 டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம்னா ஒரு எக்ஸாம்க்கு 50 நாள் இருக்கு அப்படின்னா நம்மளால 50 நாளும் ஃபுல் ஃபிளெட்ஜா படிக்க முடியாது. முதல் விஷயம். இதை தாண்டி 50 நாளும் படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்ப எப்ப ரிவிஷன் பண்றது? அதனால நான் ஒரு 40 டேஸ் பிளானா கொடுக்குறேன். இந்த 40 டேஸ் பிளானை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? இந்த 40 நாளும் நம்ம 5 மணி நேரம் தான் படிக்க போறோம். சரிங்களா? உங்களை 10 மணி நேரம் 12 மணி நேரம் படிங்கலாம் சொல்லல. வெறுமனே 5 மணி நேரம் படிங்க. மீதி இருக்கக்கூடிய டைம்ல உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி நீங்க படிச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் படிக்க போறோம். 40 நாள் இந்த எம்டிஎஸ்க்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். நான் இப்பதான் படிக்கவே ஆரம்பிக்க போறேன், என்னால இந்த எம்டிஎஸ் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் உங்களோட எஃபர்ட்டை போட்டு ட்ரை பண்ணுங்க. வரப்போற எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், ஓரளவு படிச்சிருக்கேன், ரிவிஷன் தான் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப ஆப்டா இருக்கும். ஸோ இங்கிலீஷ்க்கு 1 மணி நேரம் ஒதுக்குங்க, ஜிஎஸ்க்கு 1 மணி நேரம் ஒதுக்குங்க, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 3 மணி நேரம் ஒதுக்குங்க. ஒரு 5 மணி நேரம். சரி, என்ன சார் இதுல மேக்ஸ் ரீசனிங்கே வரலையே அப்படின்னா மேக்ஸ் ரீசனிங்க்கு நான் பிளான் கொடுக்க போறது இல்லை. ஏன்னா அதுல வந்து அது மேஜர் ரோல் பிளே பண்ண போறது இல்லை. எம்டிஎஸ்ல ஃபுல்லாவே இது மட்டும் தான் ஸ்கோரிங் பார்ட். இது இல்லாம ஆப்டிடியூட் ரீசனிங்க்கு நம்ம சைட்ல இருந்து வீடியோஸ் கொடுக்குறோம், அதை பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அப்ப நம்ம ஆப்டிடியூட் ரீசனிங்காக எம்டிஎஸ்க்கு எதனா வீடியோ போட்டோம்னா அதை பார்த்துக்கோங்க. அது போதும். மற்றபடி படிக்கிறதுக்கு நீங்க இதை மட்டும் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஒன்னொன்னுக்கான பிளான் என்ன? ஏன்னா 40 நாளைக்கும் நான் பிளான் தரேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஒவ்வொன்றுக்குமான பிளான் என்னங்கிறத டீடைலா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஒகேப்ஸ், கிராமர், ஆர்சி, கிளாஸ் டெஸ்ட். பக்கத்துல 15 15 10ன்னு என்ன கொடுத்துருக்கேன்னா சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல எம்டிஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பா எதுல கொஸ்டின் வரும்னா ஒகேப்ஸ், கிராமர், ஆர்சி, கிளாஸ் டெஸ்ட். ஒகேப்ஸ்னா அது வந்து எக்ஸாம்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், இடியம்ஸ். ஸோ ஒகேப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், இடியம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வரப்போற எம்டிஎஸ்ல மேஜரான கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒகேப்ஸ் ரிலேட்டடா கேட்கணும் அப்படின்னா. ஓகே. நெக்ஸ்ட் கிராமர் ரிலேட்டடா வரணும் அப்படின்னா எரர் ஸ்பாட்டிங்கும் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும். எரர் ஸ்பாட்டிங்கும் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் உங்களுக்கு கிராமர் ரிலேட்டடா வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சான்சஸ் இருக்கு. இது இல்லாம ஆர்சியும் கிளாஸ் டெஸ்டும் கேட்கலாம். நான் நம்மளோட 40 நாள் பிளான் சொன்னேன்ல, அந்த 40 நாள் பிளான்ல 15 நாள் ஒகேப்ஸ்க்கு கொடுத்துருங்க, அடுத்த 15 நாள் கிராமருக்கு கொடுத்துருங்க, 30 நாள் முடிஞ்சிடும். கடைசி 10 நாள் ஆர்சி கிளாஸ் டெஸ்ட்டுக்கு கொடுத்துருங்க. 40 நாள். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா 40 நாளுமே நம்ம ஜிஎஸும் படிக்க போறோம், இங்கிலீஷும் பார்க்க போறோம். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸும் படிக்க போறோம். இந்த மாதிரி தான் பண்ண போறோம். ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இங்கிலீஷ் எல்லாமே நம்ம 40 நாளுமே பண்ண போறோம். இந்த 40 நாளுமே அதுக்கு 1 மணி நேரம், இதுக்கு 1 மணி நேரம், அதுக்கு 3 மணி நேரம், அந்த மாதிரி தான் பிளான். ஓகே. அப்ப 15 நாள் ஒகேப்ஸ்க்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், இடியம்ஸ் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டேன். இதுல ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருந்த கொஸ்டின்ஸை மட்டும் படிங்க. ஸோ 15 நாள்ல மொத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையுமே சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், இடியம்ஸ் ஓகேவா உங்களால படிச்சிட முடியும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். சரிங்களா? சரி, எதை சார் படிக்கிறது அப்படின்னா 2024ல வந்த கொஸ்டின்ஸ் 2025ல வந்த கொஸ்டின் கிடைச்சா இதை மட்டும் எடுத்து படிங்க போதும். ஓகேவா? ஸோ இப்போ நான் எம்டிஎஸ் மட்டும் படிக்கவா சார், எனக்கு எழுத போது எம்டிஎஸ் எக்ஸாம் தான் அப்படின்ட்டு எம்டிஎஸ்ல கேட்ட கொஸ்டினை மட்டும் படிக்கவான்னு கேட்காதீங்க. லாஸ்ட் இயர்ல வந்த சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் எல்லாமே படிங்க. எம்டிஎஸ்க்கு டோட்டலாவே வேற சிலபஸ், சிஜிஎல், சிஹெச்எஸ்எல்க்கு டோட்டலாவே வேற சிலபஸ் எல்லாம் கிடையாது. டிஃபிகல்ட்டி லெவல் லைட்டா மாறும், அவ்வளவுதான். நீங்களே சொல்லுங்க, சிஜிஎல்ல ஏதோ ஒரு கேள்வி, எம்டிஎஸ்ல ஏதோ ஒரு கேள்வி கேட்க போறாங்க. கேட்க போற டாபிக்ஸ்லாம் ஒண்ணுதான். அப்படிங்கும்போது ப்ரீவியஸ் கொஸ்டின் எந்த எக்ஸாம்ல வந்ததா இருந்தாலும் எடுத்து படிங்க.
ஸோ 15 நாள் ஃபுல்லா ஒகேப்ஸ்க்கு நம்ம ஒதுக்க போறோம். அதே தான் 15 நாள் கிராமர் எரர் ஸ்பாட்டிங்ல கேட்டிருந்த கொஸ்டின், ஓகே, அப்புறமா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல கேட்டிருந்த கொஸ்டின், ஃபுல்லாவே கொஸ்டின்ஸ் எடுத்து அதை மட்டும் பிராக்டிஸ் பண்ணுங்க, அதை மட்டும் படிங்க. அடுத்த 15 நாள் ஒரு மணி நேரம் ஒதுக்கி. ஆர்சிக்கும் கிளாஸ் டெஸ்ட்டுக்கும் கடைசி 10 நாள். ஸோ ஆர்சி கிளாஸ் டெஸ்ட் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து கடைசி 10 நாள் 1 மணி நேரம் பண்ணுங்க போதும். ஓகேவா சார்? நாங்க 1.5 மணி நேரம் படிக்க கூட ரெடி, 2 மணி நேரம் படிக்க கூட ரெடி, இன்னும் நிறைய விஷயங்கள் படிக்க நாங்க ரெடினா நீங்க பண்ணுங்க, அது உங்களோட விஷ். நான் சொல்றது ஒரு மினிமம் பிளான். ஓகே, 5 மணி நேரம் அப்படிங்கிறது நான் கொடுக்கக்கூடிய மினிமம் பிளான். இது போதுமானது. நான் இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்கி படிக்கிறனால படிங்க, பட் மினிமம் எனக்கு இதை பண்ணிருக்கணும். ஓகேவா? 40 நாளும் இங்கிலீஷ்ல நீங்க இதை பண்ணுங்க, போதுமானது லாஸ்ட் 40 டேஸ்க்கு. ஓகே, அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2025ல ஜனவரியில இருந்து அக்டோபர் வரைக்கும் கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க. 10 மாசத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, இந்த 10 மாசத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்க போறோம்னா, நம்ம 40 நாள் பிளான் போட்டிருக்கோம். ஓகேவா? அப்போ ஒரு மாசத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை 4 நாள்ல முடிக்கணும். அப்போ ஒரு வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை நீங்க ஒரு நாள்ல முடிக்கணும். இப்ப ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸை முதல் நாள் பண்ணிடணும், அடுத்த வீக் கரண்ட் அஃபேர்ஸ் 2வது நாள், அடுத்த வீக் கரண்ட் அஃபேர்ஸ் 3வது நாள், அடுத்த வீக் கரண்ட் அஃபேர்ஸ் 4வது நாள். அப்ப 4 நாள்ல ஒரு மாசம் முடிஞ்சிடும். ஸோ 10 மாசத்தோட தான் நம்ம 40 நாள் என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். இங்க மட்டும் நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஜனவரியில இருந்து அக்டோபருக்கு போக வேண்டாம், அக்டோபர்ல இருந்து முன்னாடி போங்க. அதாவது முதல்ல அக்டோபரை முடிச்சிருங்க, அப்புறமா செப்டம்பரை பண்ணுங்க, அப்புறமா ஆகஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த பிளானே கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சிருக்கேன். 5 மணி நேரம் கொடுத்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பாசிபிள். நான் பாட்டுக்கு முதல் நாளே 10 மணி நேரம் 12 மணி நேரம் உட்காந்து படிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு அப்படியே குறைச்சிக்கிட்டே போறதுங்கிறது அப்படிதான் நடக்கும். அதனால நான் அதை பண்ணாம நான் மினிமமா தான் சொல்றேன். ஓகே, சேம் டைம் இப்ப நம்ம இந்த பிளானை வந்து எவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக போறோம்னு தெரியாது. ஓகேவா? நீங்க ஜனவரியில இருந்து படிச்சுட்டு வந்து ஒரு பாதியை படிச்சுட்டு ரீசெண்டை விட்டீங்கன்னா என்ன பண்றது? அப்ப ரீசெண்டை ப்ரிஃபரபிளா படிக்கணுங்கிறதுக்காக அக்டோபர்ல இருந்து போக சொல்றேன். அக்டோபர் முடிங்க, செப்டம்பர் முடிங்க, ஆகஸ்ட் முடிங்க, ஜூலையை முடிங்க, ஜூனை முடிங்க, அப்படி முடிச்சுட்டு போங்க. ஒரு மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் 4 நாள், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிக்க போறீங்க. அப்போ ஒரு வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மீதம் 4 நாள், அதாவது 4 நாளைக்கு 12 மணி நேரத்துல ஒரு மாசத்தை முடிக்கணும். ஒரு மாசத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை 12 மணி நேரத்துல முடிக்கணும். ஒரு வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை 3 மணி நேரத்துல முடிக்கணும். எப்படி சார் படிக்கிறது அப்படின்னா, வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் அல்லது மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் இப்போதைக்கு கியூஸா படிங்க. இதுதான் நம்மளால இப்போதைக்கு பண்ண முடியும். நான் எக்ஸாமுக்கு நாட்கள் கம்மியா இருக்கு அப்படிங்கறனால தியரியா எடுத்து படிச்சுட்டு இருக்கிறது இப்போதைக்கு வேலைக்கு ஆகாது. அதனால கியூஸா படிங்க, கியூஸா படிங்க, முடிஞ்சு. ஓகேவா? ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கான கியூஸ், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கான கியூஸ்லாம் நிறைய வெப்சைட்ல கொட்டி கிடக்கு. அதை எடுத்து படிச்சுக்கோங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 40 நாளைக்கான பிளான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லா டாப்பிக்குமே டெய்லியுமே படிக்க போறோம். இந்த 40 நாளைக்குள்ள எல்லா டாப்பிக்கும் வரப்போது. அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கோங்க, பிளான் பண்ணிக்கோங்க. கடைசியா ஜிஎஸ், ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக், சயின்ஸ், மொத்தம் 5 டாபிக் இருக்கு ஜிஎஸ்ல. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போதே அதோட ஸ்ட்ராட்டஜிக்காவே படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ 5 சப்ஜெக்ட் இருக்கு, 40 நாள் நம்ம கையில இருக்கு. அப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 8 நாள். 5 சப்ஜெக்ட்டுக்கு 40 நாள். ஓகேவா? இதை எப்படி சார் படிக்கிறதுனா, இதுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அந்த போன வருஷம் ஒரு வருஷத்தை படிக்க சொன்னேன்ல, அது ஃபுல்லா சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் மீதி எஸ்எஸ்சியில் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸையுமே எடுத்து படிச்சிடும். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அப்ப இது கேட்ட நாள், இது கேட்ட நாள், இது கேட்ட நாள், இது கேட்ட நாள், இது கேட்ட நாள். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, 40 நாளுமே நீங்க இதையே படிக்க போறீங்க, 40 நாளுமே கரண்ட் அஃபேர்ஸும் படிக்க போறீங்க, 40 நாளுமே இங்கிலீஷும் பிராக்டிஸ் பண்ண போறீங்க. இதுக்கு நடுவுல எம்டிஎஸ்ல வந்துட்டா மேக்ஸ் ரீசனிங்க்கு நானும் நம்ம சைட்ல இருந்து நான் வீடியோ கொடுக்க போறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த 40 நாள், இந்த 40 நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிங்க. நான் சொல்லியிருக்கிற பிளான் எல்லாமே மினிமம் இதை பண்ணிருங்க அப்படின்ட்டு. நான் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு சார், நான் நல்லா இன்னும் உட்காந்து படிக்கிறேன் சார்னா நீங்க தாராளமா படிக்கலாம். ஓகேவா? அப்ப இந்த 40 நாள் பிளான், 40 நாள் இன்னும் எக்ஸாம்பிள் அதை விட கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. நான் கம்ப்ரஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். சோ எதனா ஒரு சப்ஜெக்ட் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், இல்ல இதாகட்டும், ஒரு நாள் முன்ன பின்ன ஆயிக்கலாம். நான் அதனாலதான் கரெக்டா 50 நாள் அப்படின்னு பிளான் பண்ணாம 40 நாள் பண்ணியிருந்தேன். எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி நடக்காது. நான் திரும்ப சொல்றேன், நான் பிராக்டிக்கலா பேசுறேன். as per plan 100% பர்ஃபெக்டா பண்ணணும் தான். ஆனா பண்ண முடியுமா, அட் தி எண்ட் ஆஃப் த டே பண்ண முடியுமானா அது கேள்விக்குறி. அதனாலதான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு சப்ஜெக்ட ஒரு நாள் முன்ன பின்னணி கூட நீங்க படிச்சுக்கலாம். அப்ப அந்த 40 நாளை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க, கரெக்டா யூஸ் பண்ணுங்க. எம்டிஎஸ்ல வந்துட்டா நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்க. திரும்ப சொல்றேன், இங்கிலீஷ்க்கு 1 மணி நேரம், ஜிஎஸ்க்கு 1 மணி நேரம், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 3 மணி நேரம். ஏன்னா ஜெனரல் அவேர்னஸ்ல மேஜர் ரோல் பிளே பண்ண போறது கரண்ட் அஃபேர்ஸ் தான். இந்த பிளான்ல இந்த மாதிரி 5 மணி நேரம். ஓகேவா?
படிங்க. 40 நாள் 5 மணி நேரம் 200 மணி நேரத்துல ஒரு ரிவிஷன் பண்றவங்களுக்கு ஓகேவா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இது இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு எம்டிஎஸ்ல வந்துட்டா என்ன வீடியோ எந்த மாதிரி வேணும்னாலும் அதை கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம கொண்டு வர கண்டிப்பா ட்ரை பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.